வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில மார்ச் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் வாங்க வீடியோல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். கதிரோட ஃப்ரெண்டு கதிருக்கு ஃபோன் பண்றாரு. கதிர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு மச்சான் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, டேய் தனாவோட ஃப்ரெண்டு இருக்கால்லடா, அவ்வளவுதாடா நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இது மாதிரி கையெழுத்து போடுறதுக்கு, அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஆள் வேணும்டா. நீயும் தனாவும் மேரிடு தானே, நீங்க 2 பேரும் வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. இப்ப தனாவோட ஃப்ரெண்டு நேரா உங்க வீட்டுக்கு தாண்டா வரா அப்படின்னு சொன்னதோட கதிர் சொல்றாரு, டே ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனை இருக்கு, இதுல நீ வேற ஏன்டா, வேற யாராவது கூட்டிட்டு போடா. அவர் சொல்றாரு, டே எனக்கு வேற யாருமே இல்லடா, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும்னு உனக்கே தெரியும், நீ தாண்டா எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். இதை கேட்டதோட கதிரும் சரி நான் தனாட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை போய் பாக்குறாங்க. தனா கேக்குறாங்க, கதிர் என்னாச்சு, ஏதோ பதட்டமா இருக்கிற? கதிர் சொல்றாரு, உன் ஃப்ரெண்டு இருக்கால, அவ என்னோட ஃப்ரெண்ட விரும்பி இருக்கா, இந்த மாதிரி வீட்டுல வந்துட்டு ரொம்ப பேசுறாங்களாம், அதனால ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாங்களாம், அதுக்கு நம்ம 2 பேரும் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, ஐயோ அவ எதுக்கு இங்க வரா, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அவளை இங்க வரவேண்டான்னு சொல்லு. அப்ப கதிர் சொல்றாரு, அவ இங்கதான் வந்துகிட்டு இருக்காளாம், இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தனா சொல்றாங்க, மாயா வேற எங்க போனான்னு தெரியல, இல்லன்னா அவகிட்டயாவது நம்ம சொல்லலாம், ஹெல்ப் கேட்கலாம், இப்ப அவளும் எங்க போனான்னு தெரியலையே. கதிர் சொல்றாரு, இங்க பாரு, அந்த பொண்ணு வந்ததோட நீ சாதாரண பேசு, இது மாதிரி அந்த பொண்ணு வந்து கோச்சிங்ல இருக்கா அப்படின்னு நீ சொல்லு, டென்னிஸ் கோச்சிங்ல. தனாவும் சரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வெளியில அந்த பொண்ணு வராங்க. வந்துட்டு நேரா ரகுரம பார்த்து வணக்கம்ப்பா அப்படின்னு சொன்னதோட ரகுரம் சொல்றாரு, வாமா, நீ தனாவோட கோச்சிங் கிளாஸ்ல உள்ள பொண்ணு தானே? அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமாப்பா, நான் தனாவை பார்க்கலான்னு வந்தேன். ரகுரம் சொல்றாரு, தனா மாடியில தான் இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணும் நேரா தனாவை போய் பாக்குறாங்க. தனா கிட்ட, தனா நீ தான் தனா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தனா கேக்குறாங்க, இங்க பாருடி, நான் மட்டும் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு வந்துட்டு சாட்சி கையெழுத்து போட்டேன் அப்படின்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. ஏன்னா இது வந்து ஒரு திருட்டு கல்யாணம் மாதிரிதான், கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்க அப்பா தொலைச்சு கட்டிடுவாரு, அதனால என்னால கையெழுத்து போட முடியாதுடி, நான் வேணா உனக்கு வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணி தரேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருடி, இந்த விஷயம் கதிருக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது உனக்கு உனக்கு தெரியும். எங்க அப்பா சாதாரண ஆள் கிடையாது, கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாரு. என்னோட லவ்வரை கொல்றதுக்கு கூட அஞ்ச மாட்டாரு, அதனால நீ தான் எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், நீ வாடி அப்படின்னு சொன்னதோட கதிர் சொல்றாரு, தனா இப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பமே பாவம் அப்படின்னு. அப்ப தனா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரால தான் சேர்ந்து வாழ முடியல, அட்லீஸ்ட் இவங்களையாவது சேர்த்து வைப்போமே அப்படின்னு நம்ம தனா நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு கேக்குறாங்க, என்ன தனா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? தனா சொல்றாங்க, இங்க பாரு, நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம், நானும் கதிர் வந்து கையெழுத்து போடுறோம். கதிர் தனாவை பார்த்து, தனா என்ன இப்படி பேசுற, இங்க பாரு, மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். தனா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அதை நான் பாத்துக்கிறேன், நீ இதுக்கான ஏற்பாடுகளை மட்டும் பாரு. கதிரும், இங்க பாரு, மாமா ரொம்ப கோவக்காரரு, இந்த வீட்லயே ஓ மேல மட்டும்தான் அவரு நம்பிக்கை வச்சிருக்காரு, நீ மட்டும் ஏதாவது சொதப்பல் பண்ண அவரு கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாரு. தனா சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னதோட அந்த ஃப்ரெண்டு நேரா தனாவை பார்த்து, தனா ரொம்ப தேங்க்ஸ் டி, நீ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப தனா சொல்றாங்க, சரி சரி அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு சொல்றாங்க, சரி நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் கதிர தனா கிட்ட வந்துட்டு, தனா நீ ஏன் தனா சரின்னு சொன்ன, வேற யாரையாவது ரெடி பண்ணிருக்கலாம்ல. தனா சொல்றாங்க, இங்க பாரு, வேற யாரையாவது ரெடி பண்ணா கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, 2 பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்க, அதனால நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்க பாரு கதிர், நானே தைரியமா பேசுறேன், அப்புறம் என்ன? கதிர் சொல்றாரு, நீ தைரியமா பேசுற, ஆனா மாமாவை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. தனா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணு, நாளைக்கு நான் காலையிலேயே அப்பா கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிடுறேன். இது கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா கதிர் நேரா அந்த கல்யாணத்துக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு காலையிலே கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம ரகுராம் வந்துட்டு நேரா தனாட்டா வா தனா கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தனா சொல்றாங்க, இல்லப்பா நான் இன்னைக்கு தனியாவே போய்க்கிறேன், எப்பவுமே நீங்க வரணும்னு இல்லப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ரகுராம் சொல்றாரு, ஆமா தனா, எனக்கும் ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட தனாவும் சரி அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்பதான் மணி டக்குன்னு, தனா இல்ல. அப்ப தனா சொல்றாங்க, சொல்லுங்க மாமா. மணி சொல்றாரு, இங்க பாரு, கோச்சிங் கிளாஸ் தானே போற, எப்படி நீ தனியா போவ, இரு நான் கொண்டு போய் விடுறேன். கதிர் கொண்டு போய் கூட விடலாம், ஆனா என் மச்சான் ஒத்துக்க மாட்டாரு, அதனால நானே கொண்டு போய் விடுறேன் வா. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல மாமா நான் போய்க்கிறேன். மணி சொல்றாரு, வா நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம தனா வந்து ஸ்கூட்டில ஏத்தி கொண்டுட்டு போறாரு. அப்ப தனா என்ன நினைக்கிறாங்கன்னா, ச்சே மாமா வந்துட்டாரே, நம்ம எப்படி வந்துட்டு இவரை எஸ்கேப் ஆகிட்டு போறது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம கதிரோட இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம தனா நேரா மணி கிட்ட, மாமா இங்கே பைக்கை நிப்பாட்டுங்க. மணி கேக்குறாரு, ஏன் தனா என்னாச்சு, கோச்சிங் என்ன உனக்கு இங்கேயா நடக்குது, இங்க இல்லையே, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கே. அப்ப தனா நேரா கதிரை பார்த்ததோட அப்பதான் மணி பாக்குறாரு, ஓ மருமகளே, இந்த மாதிரி 2 பேரும் அவுட்டிங் போறீங்களா, இதை நீ அப்பயே சொல்லியிருக்கனால, சரி சரி நீ போமா. அப்ப தனா சொல்றாங்க, மாமா இந்த விஷயத்த பத்தி வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. மணி சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னை கொண்டு போய் கோச்சிங் கிளாஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான், மத்தபடி நீ இங்க போனதே எனக்கு தெரியாது, நீங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம தனாவும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப மணி நினைக்கிறாரு, 2 பேருக்குள்ளயுமே ஆசை இருக்கு, ஆனா ஏன் மச்சான் இப்படி பண்றாரு, நம்ம தான் எடுத்து சொல்லி 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு மணி நேரா வீட்டுக்கு போறாரு. மணி வீட்டுக்கு போனதோட ரகுராம் கேக்குறாரு, என்னாச்சு, தனாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்களா. மணி சொல்றாரு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட மச்சான், நீங்க கவலைப்படாதீங்க, தனா பத்திரமா வீட்டுக்கு வருவா. ரகுராம் சொல்றாரு, சரி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தனா கதிரோட பைக்ல ஏறுறாங்க. கதிர் நேரா தனா கிட்ட, தனா இதே கோச்சிங் யூனிஃபார்ம்ல வர முடியாது தெரியும்ல. தனா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் கதிர், நான் மட்டும் இப்ப வந்து சாரி கட்டிக்கிட்டு வந்தேன்னா அப்பா என்ன நினைப்பாரு, நான் கோச்சிங் கிளாஸ் போறேன்னு நினைப்பாரா, வேற எங்கேயோ போறேன் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாரு. அதனாலதான் நான் வந்துட்டு இப்படி வரேன். இங்க பாரு, புடவையெல்லாம் வந்துட்டு பேக்ல இருக்கு, அதனால நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம், நம்ம சரியான நேரத்துல போயிடலாம். இதை கேட்டதோட கதிரும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா நேரா அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க தனா. அதே நேரத்துல அந்த ஊருக்கார ஒருத்தர் நம்ம தனாவும் கதிரும் நிக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு அதோட இன்னொருத்தவங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்துட்டு, அவங்க 2 பேரும் இன்னாருட்ட ஆளு தானே, இந்த 2 பேரும் எதுக்கு இங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு இன்னும் சரிப்பட்டு வரலையே அப்படின்ட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு தெரிய வருது. இது கேட்டதோட அவரு அதிர்ச்சியாகி நேரா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, ஐயா இங்க என்ன நடக்கு தெரியுமா, உங்க பொண்ணு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கா, அது சப்போர்ட் யாரு தெரியுமா, அந்த தனா தான். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அவரு. அதே நேரத்துல புவனேஸ்வரிக்கும் விஷயம் தெரிய வருது. தனாவும் கதிரும் சேர்ந்து திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு தெரிய வருது. இது கேட்டதோட புவனேஸ்வரி என்ன பண்ணுவாங்க, இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நேரா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க, இது மாதிரி ஊருக்குள்ள ஒரு திருட்டு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றீங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா உங்க பொண்ணும் வேற ஏதோ ஒரு பையனையும் சேர்த்து அந்த ரகுராமோட பொண்ணு இருக்காங்கல்ல தனா, அவதான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அவ அந்த ரகுராம் ஊர் தலைவர் அப்படிங்கறதுக்காக இந்த தனா என்ன வேணாலும் பண்ணலாமா, நீங்க போயிட்டு கேளுங்க. இது கேட்டதோட அவர் என்ன பண்றாருன்னா, நான் இப்பயே போறேன் அப்படின்ட்டு நேரா அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறது. அப்ப தனாவும் கதிரும் நின்னுகிட்டு இருக்கா. அவரு நேரா தனா கிட்ட போயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஊர் தலைவர் பொண்ணு அப்படிங்கறதுக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் 2 பேருக்கும் நாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சோம், இதுல என்ன தப்பு இருக்கு. அவரு சொல்றாரு, இங்க பாரு, அவன் என்ன என்ன இருக்குன்னு தெரியுமா அவன்கிட்ட, அவன் சரியான ஏழை, அவனையெல்லாம் வந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா. இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, உங்க அப்பா தான். உங்க அப்பா உன்னை வளர்க்க தெரியாம வளர்ந்துட்டாரு. எவனோ ஒருத்தன் தாலி கட்டிட்டான் அப்படிங்கறதுக்காக அவன் கூட தானே சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையில. நான் இப்பயே போய் ரகுராம் ஐயா வீட்டுல போயிட்டு நியாயம் கேக்குறேன், என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு அவரு நேரா ரகுராமோட வீட்டுக்கு போறாங்க. இத பார்த்ததோட தனா அதிர்ச்சியாகி கதிர் கிட்ட, கதிர் என்ன இப்படி ஆகிடுச்சு. அப்ப கதிர் சொல்றாரு,
இதுக்கு தான் தானா நான் பயப்பட்டேன், ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு பாத்தியா. அப்ப தனா சொல்றாங்க, சரி அதை விடு கதிர், இப்ப நம்ம என்ன பண்றது. தனா சொல்றாங்க, சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க அவரு நேரா ரகுராம் கிட்ட, ரகுராமையா ரகுராமையா இருக்கீங்களா, வெளியில வாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ரகு வெளியில யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஆமாமா வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வெளியில போறாங்க. வெளியில போய் பார்த்தா ஒருத்தர் நிக்கிறாரு. நின்னுட்டு ரகுராம பார்த்து, ஐயா உங்க வீட்டுல உள்ள பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணும் அப்படின்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க நல்லபடியாதான் பொண்ணெல்லாம் வளர்த்திருப்பிய அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்படி அடங்கா பிடாரியா வளர்த்திருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏய் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேச. ரகு யாருன்னு தெரியுமா? அவங்கிட்ட போயிட்டு இப்படி மரியாதை இல்லாம பேசுற. அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானதுக்கு இவரோட பொண்ணு தானே காரணம். அவரோட பொண்ணு ஏதோ ஒருத்தன் மேடையில தாலி கட்டிட்டான் அப்படிங்கறதுக்காக அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதே மாதிரி என் பொண்ணு வாழ முடியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க பொண்ணு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனு என் பையனு என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, நீ யார சொல்ற? பத்மா சொல்றாங்க, அண்ணா இவன் வேற யாரையும் சொல்லல, கண்டிப்பா அந்த மாயாவை தான் சொல்லுவான். இந்த மாயா இன்னைக்கு என்ன பிரச்சனையை கொண்டுட்டு வந்தான்னு தெரியலையே. அப்பதான் மாயா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பத்மா சொல்றாங்க, என்ன நடக்குதா? ஏய் யாருக்குடி திருட்டு கல்யாணம் பண்ணி வச்ச? இப்படி தேவையில்லாம அண்ணனை மாசத்துல ஒரு 10 தடவை ஊரு முன்னாடி வச்சு அவமானப்படுத்தலைன்னா உன்னால தூக்கமே வராதாடி. மாயா கேக்குறாங்க, அத்தை நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறதே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன்? நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? அப்பதான் பார்வதி கேக்குறாங்க, ஏய் மாயா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. இவரோட பொண்ண ஒரு சாதாரண பையனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அவர் எவரும் பெரிய ஆளுன்னு தெரியும்ல. மாமா கொடுத்த அவர் தான் இந்த ஊருக்குள்ளேயே பெரிய தலைக்கட்டு. அவரோட பொண்ணை போயிட்டு இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. மாயா கேக்குறாங்க, இங்க பாருங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு தெரியல. நேரா இவரை பார்த்து, இங்க பாருங்க நானும் அவங்க பொண்ணை வந்துட்டு வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன நடக்குது இங்க? அவர் சொல்றாரு, அம்மா நீ இல்லம்மா, ரகுராமையோட பொண்ணு தானா, அவங்கள சொல்றேன். இது கேட்டதோட அங்க உள்ளவங்களுக்கு எல்லாமே ஷாக்கு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம பழி போடுறீங்க. தனாவெல்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது. பத்மா சொல்றாங்க, அக்கா தனா அப்படி பண்ண மாட்டான்னு நீங்க முன்னாடி சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. கண்டிப்பா தனா வந்துட்டு அந்த கதிர் கூட சேர்ந்து செஞ்சாலும் செஞ்சிருப்பா. இந்த மாயாவும் தனா கிட்ட என்னென்னமோ சொல்லி தனாவையே மாத்திட்டாளுவோ. தனா அப்ப எங்க? அப்ப மணி நினைக்கிறாரு, ஐயோயோ அவங்க ரெண்டு பேரும் அதுக்குதான் போனாங்களா. ரகுராம் நேரா மணிய பார்த்து, காலையில நீங்க கொண்டு போய் தனாவை கோச்சிங் கிளாஸ்ல தானே விட்டுட்டு வந்தீங்க. அப்ப மணி சொல்றாரு, இல்ல மச்சான், கதிர் கூட எங்கேயோ வெளியில போறாங்கன்னு நினைச்சு நான் கதிர் கூட அனுப்பி வச்சேன். இதை கேட்டதோட ரகுராம் செம்ம கோவப்படுறாரு. ரகுராம் மணிய பார்த்து, எந்த இடத்துல கொண்டு போய் விட்டீங்க? மணி சொல்றாரு, இந்த தெரு முக்கல தான் கொண்டு போய் விட்டேன். அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா பாத்தீங்களா, இது எல்லாத்துக்குமே இந்த கதிர் தான் காரணம். கதிர் தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்கான். பாவம் நம்ம தனாவுக்கு எதுவுமே தெரியல. அந்த கதிரை முழுசா நம்பி போயிருக்கா. கடைசியில அந்த கதிர் தனாவுக்கு கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துட்டான். அண்ணா இந்த ஊருக்குள்ள தனா மட்டும் தானா உங்க பேச்சை கேட்டா? இப்ப இந்த வீட்லயும் தனா உங்க பேச்சை கேட்காம போயிட்டா பாத்தீங்களா? இது கேட்டதோட ரகுராமுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஜானகி நேரா பத்மா பார்த்து, பத்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. அவர் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் இருக்காரு. இப்ப நீ வேற தேவையில்லாம கண்டதையும் பேசி அவரை கோவப்படுத்தாத. அப்ப நம்ம தனாவும் கதிரும் வராங்க. அவங்க வந்ததோட நம்ம ரகுராம் ரொம்ப கோவமா நேரா தனாவை பார்த்து, நில்லு, எங்க போயிட்டு வந்த? தனா சொல்றாங்க, இல்லப்பா கோச்சிங் போயிட்டு வந்தேன். ரகுராம் சொல்றாரு, நீ கோச்சிங் கிளாஸ் போகல அப்படிங்கறது எனக்கு தெரியும். இவன் கூட சேர்ந்து எங்க போயிட்டு வந்த சொல்லு. அப்ப கதிர் நேரா ரகுராம பார்த்து, மாமா தனா மேல எந்த தப்பும் இல்ல. அப்ப டக்குன்னு பத்மா சொல்றாங்க, ஏய் தனா மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும்டா. நீதான் தனாவை சிக்க வச்சுட்ட. இப்படி தனாவை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டியல்ல. ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இந்த வீட்லயே என் பேச்சு கேட்டது நீ மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில நீ என்னை மதிக்காம போயிட்டியல்ல, உனக்கும் நான் முக்கியம் இல்லாம போயிட்டேன்னு அப்படின்னு கேட்டதோட நம்ம தனா வந்துட்டு நேரா ஓடி போய் அவங்க அப்பாவோட காலில் விழுந்து, அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் எப்பவுமே உங்க பேச்சு கேட்பேன்ப்பா. பத்மா சொல்றாங்க, அண்ணா தனாவை பேசி என்ன நான் பண்றது? அந்த நிக்கிறானே ஒருத்தன், அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். தனா கிட்ட கண்டதையும் பேசி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டான்.
அந்த திருட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கதிர் தான். இது கேட்டதோட நம்ம ரகுராம் ரொம்ப கோவமா நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு சாட்டையை எடுத்துட்டு வராரு. ரகுராம் சாட்டையை எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாட்டையை எடுத்துட்டு வந்துட்டு ரகுராம் கதிரை அடிக்க போறாரு. நம்ம தனா டக்குன்னு இடையில மறைக்கிறாங்க. அப்பா, தயவு செஞ்சு கதிரை எதுவும் பண்ணாதீங்கப்பா, அவரு வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு, நான் தான் அவரை கூட்டிட்டு போனேன். பத்மா சொல்றாங்க, ஏ தனா, இப்ப எதுக்கு நீ அவனை காப்பாத்துற? அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கறதே எங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நீ பேசாத, நீ அமைதியாயிரு, அவன் அடி வாங்கட்டும். அண்ணா, இன்னைக்கே அவனை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திருங்கண்ணா. அந்த விவாகரத்தையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம ரகுராம் கதிர சாட்டையெல்லாம் அடிக்க போறாரு. நம்ம தனா குறுக்க தடுக்கிறாங்க. அப்பா, அடிக்காதீங்கப்பா. அப்ப ஜானகி, மாயா எல்லாரும் ஓடி வந்து தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் டக்குன்னு சாட்டையை தூக்கி போட்டுட்டு, இந்த வீட்டுல என் பேச்சு கேட்டது ஒருத்தர் மட்டும்தான், அது என் பொண்ணு. என் பொண்ணுக்காக மட்டும் நான் வாழலான்னு பார்த்தேன். கடைசியில என் பொண்ணும் எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. இனிமே நான் இங்க உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு நம்ம ரகுராம் ரொம்ப கோவமா வீட்டுக்குள்ள போறாரு. இதை பார்த்ததோட எல்லாருமே நேரா ரகுராம தொடர்ந்து போறாங்க. நம்ம தனா அழுதுகிட்டு நிக்கிறத பார்த்துட்டு கதிர் நேரா தனா கிட்ட, தனா அழாத தனா. தனா சொல்றாங்க, கதிர், நீ தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்ன போக கூடாது, அங்க போக வேணாம், இது மாதிரி அப்பாவோட பேரு கெட்டு போயிரும், நீ ஊர் தலைவரோட பொண்ணு அப்படின்னு சொன்ன. ஆனா நான் தான் கொஞ்சம் கூட கேட்காம அவசரப்பட்டு என் ஃப்ரெண்டுக்காக நான் போயிட்டேன். கடைசியில உனக்கு பிரச்சனை ஆகிட்டே கதிர். எல்லாருமே மறுபடியும் உன்னதானே தப்பா நினைச்சிட்டாங்க. கதிர் சொல்றாரு, இங்க பாருதனா, இதோட வீடு பாத்துக்கலாம் வா, நான் பெரிய மாமாட்ட சொல்றேன் அப்படின்ட்டு நேரா தனாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட நேரா ரகுராம பார்த்து, மாமா, இது எதுக்குமே வந்துட்டு தனா காரணம் கிடையாது, நான் தான் தனாவை கூட்டிட்டு போனேன். அப்ப தனா டக்குன்னு கதிர் கிட்ட, கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு தனா கிட்ட, நீ அமைதியா இரு, உன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் வந்துட்டு உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டேன், ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம தனா. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா பாத்தீங்களா, நான் தான் அப்பவே சொன்னனே, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கதிரா தான் இருப்பான். இந்த கதிருக்கு சொல்லி கொடுத்தது கூட இந்த மாயாவா தான் இருப்பான். தேவையில்லாம நம்ம பொண்ணை இப்படி அவமானப்படுத்திட்டா பாத்தீங்களா, அவர் என்ன கேட்டாரு பாத்தீங்களா, பொண்ணு வளர்க்க தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இது எல்லாமே யாருக்கு அவமானம், நமக்கு தானே. இந்த கதிர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இதானா பிரச்சனை. இதுக்கு மேலே இவனை இந்த வீட்டுக்குள்ள விடாதீங்க, அதான் நல்லது, இவனை இப்பவே அடிச்சு துரத்திடுங்க அப்படின்னு சொன்னதோட ரகுராம் ரொம்ப கோவத்தோட நின்றுகிட்டு இருக்காரு. ஜானகி பத்மாவை பார்த்து, பத்மா, ஏற்கனவே பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு, நீ தேவையில்லாம இன்னும் சொல்லி பிரச்சனை உண்டாக்காத. பத்மா சொல்றாங்க, ஆமா, நான் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியும், மத்தபடி எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையா தெரியாதுல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.